Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க எப்படி தீபாவளி சிங்கப்பூர்ல செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இங்க வந்து மட்டன் தான். சோ மட்டன் வந்து தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில போய் வந்து எடுக்க முடியாது, ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். சோ வந்து ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா சனிக்கிழமையே போயிட்டு லிட்டில் இந்தியால போயிட்டு நம்ம வந்து மட்டன் ஈரல் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற புதினா இஞ்சி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பலகாரம் எதுவுமே நான் செய்யலை, ஸ்வீட்டு முறுக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா நாங்கள் இந்தியாவுக்கு கிளம்புறதுனால நாங்கள் வந்து வெளியவே வாங்கிட்டோம். இது வந்து இங்கே சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மொகுல் ஸ்வீட்ஸ். இங்கே வந்து நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் வந்து சூப்பராக நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் எப்படி அந்த டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே மாதிரியே சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா இந்த கடை ஷாப்புக்கு வந்து க்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான லாங் க்யூ இருக்கும். என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நின்று இந்த ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸும் வந்து நைட்டே வந்து வாங்கிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்ச கோலம்லாம் போட்டு வச்சோம். ஸோ இது வந்து என் பெரிய பொண்ணு, அவளுக்கு வந்து அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த கோலத்தை அவள் போட்டு வச்சுருந்தா. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி கோலம். ரொம்ப சிம்பிளாக அரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். இந்த கேண்டில் வந்து தீபாவளி மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். $8 சொன்னாங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு மட் பாட்டில் நல்ல கேண்டில் வச்சு அதில் வந்து நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கிற அந்த ஜீனா இதெல்லாம் வந்து போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் நிறைய டிசைனில் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தீபாவளி சமயம் நம்ம வந்து வாசலில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த கார்த்திகை சமயத்துலேயும் நம்ம வந்து கார்த்திகை தீபம் சமயத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வைக்க போகிறேன் இன்றைக்கி. திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேண்டில்ன்றதுனால அந்த பாட்டுக்குள்ளேயே எல்லாமே வந்து அந்த வேக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது கீழே வந்து சைடில் இது ஹோலும் இருந்தது. ஸோ அதுலேருந்து வெளிச்சம் வரும்போது ரொம்ப பார்க்குற அழகாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா தீபாவளி மார்னிங் எழுந்திரிச்சு வந்து நல்லெண்ணெய் வச்சு தலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சு விட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து காலையிலே வந்து மட்டன் குழம்பு ப்ளஸ் வந்து இட்லி தான். ஸோ மசாலா வதக்கி அரைச்சி மட்டன் குழம்பு வச்சாச்சு. இனி தான் பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வரணும். ஸோ பசங்களெல்லாம் குளிக்க வச்சாச்சு. ஸோ தீபாவளி மார்னிங் அந்த இட்லி மட்டன் குழம்பு சாப்பிடும்போது தான் அந்த தீபாவளி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபில்ஃபில் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லஞ்சில் நான் வீடியோலாம் பெருசாக வந்து ஷூட் பண்ணலை. இது வந்து தேங்காய் பால் மட்டன் பிரியாணி. தேங்காய் பால் ஊற்றி இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பராக வந்துருச்சு அந்த அன்னைக்கு பிரியாணி நல்லா உதிரியாக வந்தது. அப்புறம் வந்து அந்த குழம்புல வந்து போட்ட மட்டன் அதையவே எடுத்து வந்து சுக்கா மாதிரி வந்து பரட்டி வச்சிட்டேன். ப்ளஸ் வந்து தயிர் வெங்காயம், அவ்வளோதான் வந்து சிம்பிளான ஒரு தீபாவளி லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி பாத்திரமும் பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா வந்து நிரம்பி வளைஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் தான். ஸோ ஐஸ்கிரீம் இல்லாமல் நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ ஐஸ்கிரீம் வந்து போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஹேகன் டவுஸோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய தீபாவளி லஞ்ச் வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்க போவோம்.
ஸோ இது வந்து ஈவினிங் ஒரு எல்லாருக்கும் 7:30 ஹாப்பி இருக்கும். தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிட்டு பட்டாசு போட தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ஃபார்ம்வேல் பக்கம் தான் போகிறோம் பட்டாசு போடுறதுக்கு. நாங்கள் அங்கே போய் வந்து ஸோ இங்கே வந்து ஃபோன்வேல் பக்கம் தான், அதாவது என்னோட பழைய அப்பார்ட்மெண்ட் பக்கம் தான் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அந்த பக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ரவுண்டானா வந்து எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானாத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து பட்டாசு வெடிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த ரவுண்டானாவில் தான் வெடிக்கணும் இல்லை, நிறைய இடங்களில் நீங்கள் வந்து வெடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ வந்து க்ளீனிங்கும் பெரிய விஷயம்தான். நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து டஸ்ட்பினில் எடுத்து போட்டுட்டு தான் போகணும். ஸோ இந்த இது எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறது தான் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து எல்லாரையும் குட்டீஸில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயந்தான். ஸோ அதை செய்யணும். இந்த தீபாவளி எங்களுக்கு இப்படி தான் வந்து எங்களுக்கு போச்சு. இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு டைமே வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி மேலே ஆகிடுச்சு. 10:30க்கு மேலே தான் பஸ் எடுத்து நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்து போனோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா போகிற வீடியோ, இந்தியாவுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணோம், இந்தியாவில் போய் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். जैसा आपने